ஆப்பிரிக்காவில் குரங்கு போன்ற மூதாதையர்களிடமிருந்து தோன்றிய மில்லியன் கணக்கான ஆண்டுகளில் ஏற்பட்ட பரிணாம வளர்ச்சியின் மூலம் மனிதர்கள் படைக்கப்பட்டனர். இந்த நீண்ட பரிணாம பயணம் இரு கால்களில் நானும் ரொம்ப வருஷமாக இந்த குரங்கு சிம்பான்சிக்கெல்லாம் பார்த்துக்கினே இருக்கேன். ஆனால் யாருமே மனுஷனாக மாறலையே, எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. சயின்டிஸ்ட்டுங்க இத்தனை வருஷமாக சொல்லியிருந்தாங்க சிம்பான்சிலேருந்து தான் மனுஷன் உருவானான்னு. ஆனால் அந்த இது பரிணாம வளர்ச்சின்றாங்க. அதையும் எப்போ நடக்கலை. இப்போயும் மனுஷங்க மாறி இருக்கணும்ல, குரங்குலேருந்து ஏன் மாறல? எல்லோரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதுவுமே சொல்கிறத நம்பக்கூடாது, நம்ம சிந்திச்சு பார்க்குறோம். அப்போது மாறி இருந்தால் இப்போயும் மாறணும்ல, குரங்கெல்லாம் மனுஷனாக மாறணும்ல, ஏன் மாறல? ஏன் எத்தனையோ மிருகங்கள் இருக்குது, குரங்கு தான் மனுஷனாக மாறணுமா? இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் மக்களே. நன்றி.